Hi, today 12th Maths chapter on example 1.40 பார்க்கலாம். If the system of equations px plus by plus cz equals 0, ax plus qy plus cz equals 0, ax plus by plus rz equals 0 has a non-trivial solution and p not equal a, q not equal b, r not equal c. Prove that p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது நான் ட்ரைவியல் சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த 3 ஈக்குவேஷனும் தனியாக எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ நான் ட்ரைவியல் சொல்யூஷன் அப்படின்னா இதோட டிட்டர்மின் வந்து 0 தான். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் டிட்டர்மினில் எழுதிக்கலாம். பிபிசி நெக்ஸ்ட்டு ஏக்யூசி ஏபிஆர் இசட் இல்லை ஆர் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம எழுதணும். ஆர் ஈக்குவல் 0. ஓகேவா? இப்போ வந்து ஆர்2 மைனஸ் ஆர்1 பண்ணிக்கலாம். ஆர்2லேருந்து ஆர்1 மைனஸ் பண்ணிக்கலாம். ஆர்3க்கு வந்து ஆர்3லேருந்து ஆர்1 மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ இந்த மாதிரி பி மைனஸ் ஏ கியூ மைனஸ் பி ஆர் மைனஸ் இந்த மாதிரி வரணும். அதனால் வந்து மைனஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வருங்கிறதுனால நம்ம வந்து இப்படி பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆர்1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. ஆர்1 அப்படி எழுதிட்டு ஆர்2லேருந்து ஆர்1 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி, இங்கே வந்து கியூ மைனஸ் பி, இங்கே சி மைனஸ் சி, இங்கே வந்து ஏ மைனஸ் பி, பி மைனஸ் பி, ஆர் மைனஸ் சி. ஓகேவா? ஈக்குவல் 0. இப்போ இந்த சி மைனஸ் சி 0 ஆயிரும், இந்த பி மைனஸ் பி 0 ஆயிரும். ஸோ இப்படி இருக்கும். பிபிசி ஏ மைனஸ் பி கியூ மைனஸ் பி 0, ஏ மைனஸ் பி 0, ஆர் மைனஸ் சி ஈக்குவல் 0 இப்படி இருக்கும். இதில் வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி மைனஸ் ஏன்னு வருது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பி மைனஸ் ஏவாக மாற்றுறதுக்கு ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னா இது பி மைனஸ் ஏவாயிரும். ஸோ இதுலேருந்தும் ஒரு மைனஸ் வெளியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ பிபிசி ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு இதில் மட்டும் ஒரு மைனஸ் வெளியே எடுக்கும்போது இந்த ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏவாக மாறிடும். மைனஸ் பி வந்து ப்ளஸ் பி ஆயிரும். ஸோ பி மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ பி மைனஸ் ஏ இந்த கியூ மைனஸ் பி 0 எல்லாம் அப்படி எழுதிக்கலாம். இதிலேருந்தும் ஒரு மைனஸ் வெளியே எடுக்கும்போது மைனஸ் வெளியே எழுந்துடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே பி மைனஸ் ஏன்னு வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் 0. இப்போது பி மைனஸ் ஏ கியூ மைனஸ் பி ஆர் மைனஸ் ஏ இந்த மூணுமே வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து பி மைனஸ் ஏவை வெளியே எடுத்துக்கலாம். செகண்ட் காலத்துலேருந்து கியூ மைனஸ் பி வெளியே எடுத்துக்கலாம். தேர்ட் காலத்துலேருந்து ஆர் மைனஸ் சி வந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் பி இருக்குதா, பியில் வந்து பி மைனஸ் ஏ வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிவைட் போட்டு பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கணும். இங்கே வந்து பி மைனஸ் ஏ வெளியே வரும்போது -1 மட்டும் வரும். இதுலேருந்தும் பி மைனஸ் ஏ வெளியே போகும்போது -1 மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு காலம் 2ல் வந்து கியூ மைனஸ் பி வெளியே எடுத்துருக்கோமா. ஸோ இங்கே வந்து கியூ மைனஸ் பி இல்லை. அதனால் வந்து டிவைடில் போட்டுக்கலாம். பி பை கியூ மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே கியூ மைனஸ் பி வெளியே போனோடனே 1ன்னு வந்துடும். இங்கே 0 அப்படியே வந்துடும். இதுலேருந்து ஆர் மைனஸ் சி, இதுலேருந்து ஆர் மைனஸ் சி வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆர் மைனஸ் சி இல்லைங்கிறனால சி பை ஆர் மைனஸ் சின்னு எழுதிக்கலாம். 0 அப்படியே வந்துடும். ஆர் மைனஸ் சி வெளியே போகும்போது இங்கே 1 வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் 0. இப்போ நார்மலாக நம்ம டிட்டர்மினேஷன் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். பி பை பி மைனஸ் ஏ, அப்புறம் ஃபஸ்ட் ரோவும் காலவும் விட்டுட்டு இந்த 4ஓட கிராஸ் மல்டிபிள் 1 × 1 1 மைனஸ் 0 × 0 0 மைனஸ் இந்த பி பை கியூ பை பி எடுத்துக்கலாம். கியூ மைனஸ் பி எடுத்துக்கலாம். இதோட ரோவும் காலம் விட்டால் மீதி இருக்கிற 4 -1 × 1 -1 0 × -1 0. ஸோ 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சி பை ஆர் மைனஸ் சி, இதோட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால -1 × 0 0 -1 × -1 -1. இங்கே ஒரு மைனஸ் போகிறனால அந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து +1 ஆயிடுது. ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு இந்த பி பை பி மைனஸ் ஏவும் இந்த 1 மல்டிபிள் பண்ணும்போது பி பை பி மைனஸ் ஏ தான் வரும். இது 1ங்கிறனால நமக்கு வந்து போட தேவையில்லை. இதுவும் மைனஸ் பண்ணும்போது இது -1. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் பி பை கியூ மைனஸ் பின்னு வந்துடுது. இதில் இதுலேயும் 1 தான் வருதுங்கிறனால 1 இது கூட மல்டிபிள் பண்ணும்போது சி பை ஆர் மைனஸ் ஏ தான் வருது. ஈக்குவல் 0. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து இங்கே வந்து கியூ இங்கே ஆர் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இங்கே கியூ இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் கூட ஒரு ப்ளஸ் கியூவும் ஒரு மைனஸ் கியூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது.
ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ 0 தானே. ஸோ வந்து வேல்யூ மாறாது. இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆரும் ஒரு மைனஸ் ஆரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், பி பை பி மைனஸ் ஏ அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இதில் வந்து ஒரு கியூ ப்ளஸ் கியூவும் மைனஸ் கியூவை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ளஸ் பி அப்படியே எழுதி பை இந்த கியூ மைனஸ் பி. இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆரும் மைனஸ் ஆரும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த சி பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் 0. இப்போ பி பை பி மைனஸ் ஏ அப்படியே எழுதிட்டு இந்த கியூ அப்படியே எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கியூ மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கும்போது இந்த மைனஸ் கியூ வந்து ப்ளஸ் கியூ ஆயிடுது, இந்த ப்ளஸ் பி வந்து மைனஸ் பி ஆகுது, ப்ராக்கெட்குள்ளே போயிடும். அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த ஆர் அப்படியே போட்டு இந்த மைனஸ் ஆரும் ப்ளஸ் சிலேருந்து ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு இந்த மைனஸ் ஆர் வந்து ப்ளஸ் ஆராக உள்ளே போயிடும், இந்த ப்ளஸ் சி வந்து மைனஸ் சியாக உள்ளே போயிடும் பை இந்த ஆர் மைனஸ் சி ஈக்குவல் 0. இப்போ இந்த பி பை பி மைனஸ் சி அப்படி எழுதிட்டு ப்ளஸ் இந்த கியூ மைனஸ் பின்னு இருக்கா, இந்த ரெண்டையும் தனித்தனி டேர்மாக பிரித்து எழுதிக்கலாம். கியூ பை கியூ மைனஸ் பி, இதுக்கு தனியாக இது போடணும், இதுக்கு தனியாக இது போடணும், மைனஸ் கியூ மைனஸ் பி மேலே போட்டு இந்த கியூ மைனஸ் பி. ஓகேவா? ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி இந்த டேர்ம் தனியாக இந்த டேர்ம் தனியாக எழுதிக்கலாம். இந்த டேர்முக்கு ஆர் பை ஆர் மைனஸ் சி மைனஸ் இந்த டேர்முக்கு ஆர் மைனஸ் சி பை ஆர் மைனஸ் சி. இது வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும். ஓகேவா? ஈக்குவல் இந்த 0. இப்போ இந்த கியூ மைனஸ் பியும் இந்த கியூ மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடுது. இந்த ஆர் மைனஸ் சியும் அந்த ஆர் மைனஸ் சியும் வந்து கேன்சல் ஆயிடுது. இப்போ பி பை பி மைனஸ் சி அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் கியூ பை கியூ மைனஸ் பி அப்படி எழுதிக்கலாம். இது கேன்சல் ஆகும்போது மீதி 1 மட்டும் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி, இது கேன்சல் ஆகும்போது இந்த மைனஸ் அப்புறம் இது 1 ஈக்குவல் 0. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த மைனஸும் 1 அந்த சைடு போகுது, ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 1ன்னு போயிடுது. ஸோ பி பை பி மைனஸ் ஏ ப்ளஸ் கியூ பை கியூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் இந்த ரெண்டு 1 அங்கே போகும்போது 1 + 1ன்னு போகுது. ஸோ பி பை பி மைனஸ் ஏ ப்ளஸ் கியூ பை கியூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் 2. இதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.